வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு மார்வல் டிசி கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். பேட்மேன் வெர்சஸ் டெட்பூலுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் இஷ்யூ சொல்கிறத விட ஒரே இஷ்யூ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு மார்வல் சைட்லேருந்து ஒரு இஷ்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசி இஷ்யூ நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது மாதிரி சொல்கிறாங்க. கதை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பேட்மேன் அண்ட் டெட்பூல் கிராஸ் ஓவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஸ்டைலும் நல்லா இருக்கு. டைவர் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்ன கதையை தான் சொல்லியிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துருவோமா? காத்தம்ல தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ராத்திரி, என்ன ஒரு டெட் எண்ட். அவனை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறானே. நியூஸ்டிக் மைனுங்கிற ஒரு பெரிய ஷிப்மெண்ட்டை காத்தம் யூனிவர்சிட்டிலேருந்து ஆட்டையை போட்டிருக்கான். ஃபார்மா கம்பெனிலேருந்து ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை சுட்டிட்டு போயிருக்கான். கணக்குப்படி பார்த்தா எப்படியும் ஒரு 30 டன் ஜோக்கர் வேணாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கு? ஏன்? கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இப்போதைக்கு ப்ரூஸ் வெயின் அவருடைய வெயின் மேனரில் உட்காந்துக்கிட்டு எப்படி ஜோக்கரை பிடிக்கலான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஜோக்கர் வேணாமல் தயாரிக்க தேவைப்படக்கூடிய அத்தனை கெமிக்கல்ஸுமே இப்போதைக்கு ஜோக்கர் ஆட்டியை போட்டுட்டு போயிருக்கான். எங்கே போயிருக்கான்னு சொல்லி ப்ரூஸ் வெயின் அவருடைய கண்ணாடி வழியாக எட்டி பார்த்து யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் டக்குன்னு அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு, வணக்கமுங்கோ, விளையாட்டு நேரம் முடிச்சு போச்சு ப்ரூஸ் வெயின், நான் ஒரு முறை தான் கேட்பேன், யாரா நீ? ஓ, என்னை பற்றி சொல்லலை, வாயுல புள்ள போச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிக வாய் வித்தக்காரன் மக் வித்த மூத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வாய்ப்பில்லை, ஏன்னா நான் இந்த ஊரை சார்ந்தவனே கிடையாதே. ஊர் முழுக்க பார்த்தப்பா எல்லா இடத்துலையுமே உன் ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்காங்க. ப்ரூஸ் வெயின் த பில்லியனர். அவ்வளோ காசாப்பா வச்சிருக்க. இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தால் உனக்கு நிறைய வில்லன்கள் இருப்பாங்க. ஒரு 2 பேரை எடுத்து விடு, நான் காசு ஒன்றும் அதிகமாக சார்ஜ் பண்ண மாட்டேன். உனக்கு தேவையான செஞ்சு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். காசுக்காக எல்லாத்தையும் செய்ய வேண்டாம். நான் அப்படி ஒரு பில்லியனை நான் கிடையாது. எனக்கு உதவி தேவையில்ல, கிளம்பு அப்படின்னு ப்ரூஸ் வெயின் சொன்னாலும் டெட்பூல் விடுற மாதிரியே தெரியல. யோசிச்சு பாருப்பா, கண்டிப்பாக இருப்பாங்க. சின்ன வயசுல டிஃபன் பாக்ஸ் பூட்டிக்கிட்டு நம்ம யாராவது இருக்கானா அப்படிலாம் கேட்டு தாக்கல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக தூரத்தில் பேட் சிக்னல் பேட்மேனை வரவழைக்கிறதுக்காக கமிஷன் கார்டன் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. அங்கே பார்த்தியா பேட் சிக்னல், அவனை போடுறதுக்காக தான் வந்தேன். அவன் எங்கே இருக்கான்னு தெரில, தேடிட்டு இருக்க அந்த கேப்பில் தான் உன் முகத்தை பார்த்தேன். காசு வச்சிருப்ப, கொஞ்சம் கல்ல கட்டிட்டு போகலான்னு பார்த்தா நீ ரொம்ப சிறு மூஞ்சியா இருக்கியாப்பா. எல்லாம் சரிப்பட்டு வராது. உன் காசை நீயே வச்சுக்க, நான் பேட்மேனை போட்டு தள்ளிட்டு அவன் கிட்ட வாங்கிக்கிறேன் காசை, பட்டாமாமே அப்படின்னு சொல்லி டெட்பூல் அங்கே குடிச்சிட்டு ஓட. ஜோக்கர் பிரச்சனை பத்தாதுன்னு இவன் பிரச்சனை வேற. கமிஷனர் கார்டன் எது கூப்பிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு ப்ரூஸ் வெயின் பேட்மேனா மாறி அங்கேருந்து கிளம்புறாரு. கமிஷனர் கார்டன் அந்த பேட் சிக்னல் பக்கம் நின்றுட்டு இருக்க. கரெக்டாக டெட்பூல் மேலே ஏறி, யாபா ஏன்னா பேட் சிக்னலை இவ்வளோ உயரத்துலையாடா வச்சிருப்பீங்க நீங்க? ஆமாம், மூச்சு வாங்குதுரா, ஒரு நிமிஷம் இரு, நீ பேட்மேன் கிடையாது. கமிஷனர் கார்டன் கையில் கன் எடுத்துக்கிட்டு, நீ யாருன்னு சொல்லு, இல்லைனா சுற்றுவேன், ஏன்னா நான் கமிஷனர் ஜிசிபிடி அப்படின்னு சொல்லும்போதே, உன் மூக்கி கீழே இருக்க அந்த மீசியை பார்த்தாலே தெரியுதுடா நீ போலீஸ் தானே. ஆனால் எனக்கு தேவை நீ இல்லை, பேட்மேன். பேட்மேன் நிஜமாலே பேட் மாதிரி வவால் மாதிரி ட்ரெஸ் போட்டால் சுற்றிட்டு இருப்பான். பார்க்க காமெடியாக இருக்கும் போல. அவன் வந்தானே அந்த கத்தியை வச்சு சக் 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 அப்படின்னு குத்திட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி சக் 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 அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி பேட்மேன் இப்போதைக்கு நம்ம டெட்பூலை தன்னுடைய நிழலால் கவர் பண்ணி கையை வச்சு ஒரே எத்து டெட்பூல் கையில் இருக்க அந்த ஸ்வாட் கீழே வந்துடுது. டெட்பூலுமே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு. யாபா இந்த ட்ரெஸ்ல பார்த்தா பயங்கரமாக தான்டா இருக்கடி. நான் நினைச்சதை விட பேட்மேன் பயத்தை விதைக்கிறவன் தான் போலையே. கட்டானா இல்லைனா என்னடா, என் கையை கத்தி ஹையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கராத்தே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வர பேட்மேன் அதை தடுத்து, அது ஹையா கிடையாதுடா கியா அப்படின்னு பட்டு இந்த பக்கம் டெட்பூலை அடிச்சு நோத்திடுறாரு. டெட்பூல் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி, கராத்தேல நான் தான் கெத்துன்னு நினச்சா என்னோட கெத்தா நீ சண்டை போடுற? எப்படி இந்த மர்க் வித் மவுத் யாராலுமே கில் பண்ண முடியாத த பெஸ்ட் அசாசின் டெட்பூலே பேட்மேனை பார்த்து கராத்தேல தன்னை விட பேட்மேன் தான் கெத்துங்கிற மாதிரி அவரையே சொல்ல வச்சிருக்காங்க. சரிப்பட்டு வராது, கத்தி எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே பேட்மேன் பட்டுன்னு தன்னுடைய பேட்டர் அங்கே வச்சு டெட்பூல் கையில் இருக்க அந்த கத்தியை அவனே போட வச்சிடறாரு. 10வது குறைக்க தன்னுடைய இந்த ஸ்மோக் பேலட்ஸை யூஸ் பண்ணி டெட்பூலை கொஞ்சம் டிஸ்ஓரியன்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கோதால குத்திர வேண்டியது தான், என் செல்லத்துக்கு பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 கன்ஸையும் வெளியில் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே பேட்மேன் தன்னுடைய அந்த ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி இந்த பக்கம் டெட்பூலை கட்டி போட்டுடுறாருங்க. இதெல்லாம் ஸ்பிளிட் செகண்ட் டெட்பூல் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நடந்து முடிய நம்ம டெட்பூல் சரி ஒத்துக்கிறேன், நீ நானும் கிட்டத்தட்ட ஈக்குவலி மேட்ச் தான். நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஓ, வாய்ஸ் சேஞ்ச்லாம் பண்ணுறியா? கேட்க பயமாக தான்டா இருக்கு. சரி நான் உன்னை கொல்ல மாட்டேன், கவலைப்படாத. நீ என்ன கொல்ல போறானே, நான் எப்படா பயந்தேன்? அவனை விடுங்க பேட்மேன், அவனோட முக்கியமான ஒரு விஷயம் உங்க ஓடிட்டு இருக்கு. ஜோக்கர் இன்னும் 6 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 30 டன் ஜோக்கர் வேணாம இந்த மொத்த தண்ணியிலே கலந்து விட போறானா. சிட்டியே க்ளோஸ் ஆகிடும், அதுக்கு முன்னாடி ஜோக்கரை தடுத்து நிறுத்தி ஆகணும். என்ன பண்ணுறது? எனக்கு என்னமோ அவன் பொய் சொல்கிறான் போல தோணுது அப்படின்னு கமிஷனர் கார்டன் சொல்ல பேட்மேன், இல்லை அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆகஸ்ட் 8 இருக்க எல்லா கெமிக்கலுமே அவன் ஆட்டி போட்டிருக்கான். ஒரு வாரம் கிட்ட அவன் கிட்ட அந்த கெமிக்கல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவன் ஜோக்கர் வேணாம ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போதே டெட்பூல், ஆகஸ்ட் 8 வெயிட் அ செகண்ட், அன்னைக்கு முழு நிலால? ஆமாப்பா, ஃபுல் மூன். அதுக்கு இதுக்கு என்னடா சம்மதம்னு சொல்லி கமிஷனர் கார்டன் கேட்க பேட்மேன், முழு நிலா, ஃப்ளாஷ் லைட் தேவையில்ல, நிலா வெளிச்சத்திலே உள்ளே போய் ஆட்டி போட்டுட்டு வந்துடலாம்.
புத்திசாலி தான். கரெக்ட் பேட்மேன், கரெக்ட், வெரி கரெக்ட். அண்ட் ஆல்சோ ஃபுல் மூன் வரும்போது அதை தொடர்ந்து நோ மூனும் வரதானே செய்யும். அப்போ டைட்ஸ் கம்மியாகும். அலைகள் கம்மியாக இருக்கும்போது நிறைய குகைகள் ஓப்பன் ஆகும். அங்கே தான் நான் கொண்ட பாடியெல்லாம் போய் புதைச்சி வைப்பேன். என் ஒர்க்குக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதனால தான் இந்த நிலா கேலண்டர் எப்போதுமே மைண்டுக்குள்ள வச்சுப்பேன். நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம டெட்பூல் சொல்ல பேச்சு கேட்டோன்னே தான் பேட்மேனுக்கு பொறி தட்டுது. லோ டைடாக இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஏதாவது மறைக்கப்பட்ட இல்லை தண்ணியால் முழுக்கப்படாதான் அந்த குகைகளுக்குள்ளே தான் இப்போதைக்கு ஜோக்கர் எங்கேயோ ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த காத்தம் சிட்டி மேப் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா 100க்கும் அதிகமான குகைகள் இருக்கு. 6 மணி நேரத்துக்குள்ளே அத்தனை குகைகளுமே திருப்பி முடிக்கவே முடியாது. அப்போ தான் கரெக்டாக டெட்பூல் உள்ள வந்து அங்கே பாரு, வடக்கு திசையில் ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி இருக்கு. அங்கேருந்து மேபி ஜோக்கர் எல்லா இடத்தையுமே இன்ஃபெக்ட் பண்ணலாம்ல. நான் உதவி செய்கிறேன்ப்பா, எனக்கு இதை பற்றி தெரியும். அண்ட் ஆல்சோ ஒரு முட்டா பீஸுக்கு தானே இன்னொரு முட்டா பீஸை பற்றி நல்லா புரியும். யோசிக்காதப்பா, நான் உதவி செய்கிறேன், கம் ஆன், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்ல பேட்மேனும் ஆமாம், இதை தவிர வர வழி இல்லை போல, நமக்கு நேரமும் குறைவாக இருக்குது, அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான், இவனை வச்சு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு டெட்பூலை ஏற்றிக்கிட்டு பேட்மேன் இப்போதைக்கு தன்னுடைய பேட் பம்பில் யூஸ் பண்ணி அவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. என்னப்பா வண்டி இது, ஒரே ஒரு சீட் தான் இருக்குது, நீ மட்டும் தான் ஓடிட்டு இருக்கியா? உன் கூட இந்த டீம் பார்ட்னர்னு சொல்லி யாருமே வரமாட்டாங்களா? இருப்பாங்க, எப்பயாச்சு ராபின் எனக்கு உதவி செய்வான். ஓ பாய் வண்டா, நல்லா உதவி செய்கிறவனா இருந்தாலும் அவனை எங்கடா உட்கார வச்சு கூட்டு போவீங்க? இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மோக் பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் ஓப்பன் பண்ணிடுறாரு. இங்கே பாருப்பா, காசு வாங்கிட்டேன், காசு வாங்கினா அது கன்று மாதிரி அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் என் வேலை. இந்த ஸ்மோக் பாம் உன்னை தான் நாக் அவுட் பண்ணும், எனக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது, நான் தப்பிச்சுப்பேன், உன்னை அவகிட்ட போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி டெட்பூல் அந்த ஸ்மோக் கிரேனேட்டை ஓப்பன் பண்ண நம்ம பேட்மேன் கொஞ்சம் நிலத்தடு மாறுறாரு. பேட் மொபைலும் கண்ணா பின்னா அங்கங்கே ஓட ஆரம்பிக்குது. என்னப்பா இது மேனுவலா? ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே, எனக்கு மேனுவல் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி டெட்பூல் பேட் மொபைலோட சேர்த்து நம்ம பேட்மேனை ஜோக்கர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம டெட்பூலை ஹையர் பண்ணதே ஜோக்கர் தான். எப்போதும் ஜோக்கர் தான் கடைசி சிரிப்பான். பாரு, நீ சொல்கிற டைலாக்குள்ளே பேரை சொல்லி வச்சிருக்கிறேன், நல்ல புத்திசாலி தான் பண்ணி அப்படின்னு சொல்லி டெட்பூல் காம்ப்ளிமெண்ட் பண்ண. நான் பேசும்போது கூர்க்க பேசாதரா அப்படின்னு கட்டி போடப்பட்ட பேட்மேனுக்கு எதிராக ஜோக்கர் வந்து நிற்கிறாரு. டேய், நீ அதை பண்ணிட்டு இருந்த, வழக்கமாக எல்லா வேலைகளுமே நீயே தானே செய்வ, இன்னைக்கு என்ன இவனை கூட்டிகிட்டு வந்திருக்க, அதுவும் இவனை நான் பார்த்ததே கிடையாது, யார் அவன் அப்படின்னு கேட்க அங்கே தான் ஜோக்கர் எப்படி டெட்பூல் இங்கே வந்தாங்கிறதே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. த கிளாரியன் பேட்மேன், கிளாரியன் த விச் பாய், அவன்கிட்ட சில பல மேஜிக்கை கற்றுக்கிட்டேன். இந்த காஸ்மிக் ட்ரெட்மில்ல ஃப்ளாஷ் ஓடிட்டு இருப்பான்ல, அதில் ஓடி இந்த மேஜிக்கை வச்சு எனக்கு வேற யூனிவர்ஸ்லேருந்து ஏதாவது மேட்ச் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் செம்ம மூச்சு வாங்குதுரா, காஸ்மிக் ட்ரெட்மில்ல எப்படா ஃப்ளாஷ் ஓடுறா, அதனால ரிவர்ஸ் ஃப்ளாஷ் கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இவனை இறங்கினேன். எனக்கு இவன் பர்ஃபெக்ட் மேட்ச் ஆமே, ஐ மீன் என் அளவுக்கு கிரேஸியா அவன் தெரியலையாப்பா அப்படின்னு சொல்ல பேட்மேன், இப்போதான் புரியுது, உன்னை விட அவன் மோசம்டாயப்பா, நீலாம் இத்தனை வருஷம் எனக்கு புளிப்பு காட்டி கொஞ்சம் தான் விருப்பத்தின, ஆனால் இவன் நீ இத்தனை வருஷம் பண்ணதை ஒரே மணி நேரத்தில் பண்ணி என்னை விருப்பிச்சிட்டான். உன்னை விட இவன் ரொம்ப மோசமானவன் இருக்கான்ப்பா. ஏப்பா என்ன விட மோசமா இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் தான் ஒரே கிளவுன். இரு, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன், வெயிட் கொஞ்சம் பேசுவாமா அப்படின்னு ஜோக்கர் நம்ம வேட் வில்சனை கூட்டிட்டு போக, பாஸ் எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, இங்க பாருங்க பேட்மேன் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து சிக்குவான், நாம ஏன் காலம் முழுக்க அவனை விருப்பத்தையே விளையாடக்கூடாது, நல்லா இருக்கும்ல. அண்ட் ஆல்சோ நீங்க மட்டும் அவனுக்கு ஒரே நிமிஷம் இருக்காதீங்க, போர் அடிச்சிடும், நான் அப்பப்போ நிமிஷம் இருக்கேன், நான் அவனை நல்லா வெறுப்பேற்றுவேன், பாத்தீங்கல்ல, நீங்க அப்பப்போ ஜோக்க போடுங்க, ஃபன்னா இருக்கும், இந்த மாதிரி மாத்தி வருஷ கணக்கா நம்ம பேட்மேன் கூடயே விளையாடிட்டு இருப்போம், சூப்பரா இருக்கும், நானும் ஒரு பார்ட் ஆஃப் நிமிஷம் மாறாட்டா பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, நல்ல ஐடியா கொடுத்துருக்க, வெயிட் டீல போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் கையை நீட்டேன். ஜோக்கரோட கையை மட்டும் யாரும் பிடிச்சிடாதீங்க. தொட்டடே இந்த பக்கம் நம்ம டெட்பூலுக்கு தூக்கி வரி போட்டது ஜோக்கர் தான் கையில் வச்சிருக்க அந்த ஜோக்கர் வேணாம டெட்பூலுக்கு ஷாக்கோடையே சேர்த்து விட்டாரு. அந்த செகண்டில் ஜோக்கர் டாக்ஸினால் பாதிக்கப்பட்ட நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் செகண்ட் ஜோக்கராகவே மாறாரு. முகத்தில் அந்த சிரிப்புலாம் வருது. ஆனால் பாவம் ஜோக்கருக்கு ஒரு விஷயம் தெரியாது, டெட்பூலுக்குள்ள அளவு கடந்த ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. அந்த டாக்ஸின்லாம் ஒரு மண்ணும் பண்ணாது நம்ம டெட்பூல் காண்டாகி என்னை அடிக்கிறாடான்னு சொல்லி பட்டுன்னு அந்த பக்கம் நம்ம ஜோக்கர் அடிச்சுட்டு பேட்மேனை நோக்கி கத்தியோட ஓடுவார். அந்த சமயத்தில் பேட்மேன் கரெக்டாக தான் போட்டிருந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடை வச்சு வெட்டி எழுத்து வெளில வர, அதை பார்த்தா நம்ம டெட்பூல், ஓ நீ ஏன் கட்டை ஊத்திட்டியா, சே உன்னை கொல்ல வர மாதிரி வந்து அப்படியே உன் கையில் இருக்க அந்த கட்டை ஊற்றிட்டு 2 பேரும் ஹீரோஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலான்னு எதிர்பார்த்தா, பேட்மேன் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இப்படி ட்விஸ்ட் எல்லாம் உடைக்கக்கூடாது, அதுவும் இந்த ஜோக்கர் டாக்ஸின் என் மூளையை கொஞ்சம் நல்லா மாற்றிருக்கு அப்படின்னு சொல்ல பேட்மேன், மூளையை மட்டும் இல்லை உன் முகத்தை போய் கண்ணாடியில் பாடுறா, கன்றாவியா இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு டெட்பூலை ஒதுக்கி தள்ளிட்டு ஜோக்கரை நோக்கி போக, பேட்மேன் அவன் வேணா ட்விஸ்ட் அடிக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது, அங்கே திருந்து பத்தியா ரங்கராட்டணும், அதுக்கு நடுவில் ஸ்விட்ச் இருக்கு, இன்னும் 30 செகண்ட்ல ஜோக்கர் வேணாம் தண்ணியில் கலந்துரும், ஊரே சுடுகாடாயிடும், ஆனால் கடகடன்னு ஓடிப்போய் அந்த ஸ்விட்சை நீ அழுத்துன்னு வச்சுக்கோயேன் எல்லாமே நின்றோம், எப்படி
ஆனால் அழுத்தின அடுத்த செகண்ட் படி செதறிடுவா பேட்மேன். உன் உயிரை கொடுத்து காத்தமை காப்பாற்றுவியா? 30 செகண்ட் பேட்மேன் பண்ணு பார்ப்போம், நீ சாவறதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஜோக்கர் பேட்மேனை போட்டு தாச்சல் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் பேட்மேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கடகடன்னு ஓடி போய் அந்த சுவிட்சை எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் தப்பு நிறுத்திடுறாரு. இந்த இடமே வெடிச்சு சதுறது. ஜோக்கர் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிற்கிறாருங்க. அது இது அப்படின்னு ஷாக்கான நம்ம ஜோக்கரோட வயலே ஒரு பிளாஸ்டிரியை ஒட்டி இந்த பக்கம் நம்ம பேட்மேன் ஜோக்கரை தன்னுடைய பேட் மொபைலில் அடைச்சி வச்சிடறாரு. அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து நம்ம டெட்பூல் எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், முன்னாடி எனக்கு ஒரு சீட்டை போட்டு வைங்க, நான் வந்துடுறேன். உன்னை என் வண்டியில் நான் ஏற்றவே மாட்டேன், வண்டியில் டென்ட்டு போட்டிருக்கேன், மேனுவல் ஓட்ட தெரியாதாடா உனக்கு, உடம்பு சரியானாலும் முகத்தில் அந்த சிரிப்பு இருக்கு, வேணாம் கிளம்பு ஊருக்கே. ஆனால் பேட்மேன் 2 பேரும் பெர்ஃபெக்டான காம்பவுண்ட் சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யா? நான் என்ன வேணுமோ அதை தான் சொன்னேன். கார்டன் கூட பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் உதவி செய்கிற நீ வந்த பத்தியா, அப்பவே புரிஞ்சு போச்சு நீ அண்டர்பிலிட்டி தான் அதிக போறானே. உன் உதவி இல்லாமல் ஜோக்கரை கண்டே பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் பிளான்ல ஒரு ஆளாக நான் உள்ள வந்தேன். நினைச்ச மாதிரியே ஜோக்கர் கிட்ட கூட்டிட்டு வந்தேன், அவனையும் பிடிச்சாச்சு, மக்களையும் காப்பாத்தியாச்சு. நீ இந்த காத்தமை காப்பாற்றுறதுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு காரணத்தினால உன்னை நான் இங்கே விட்டுறேன், உருப்படியாக ஊருக்கு போய் சேரு. திரும்ப அது இது பண்ணுறேன்னு கிளம்புன சொல்ல மாட்டேன், செய்வேன் அப்படின்னு பேட்மேன் ஜோக்கரை கூட்டிக்கிட்டு அங்கே பட்டுன்னு தன்னுடைய பேட்மேன் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஆஹா, பயங்கரமான டிடெக்டிவாக இருக்கானே. சரி ஆமாம், எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊரை சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நம்ம ஜோக்கர் டெட்பூல் அங்கேயே சிரிச்சுக்கிட்டு நிற்க அதோட அந்த முத்தேச்சியுமே முடியுது. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு இஷ்யூ. ஆக்சுவலாக ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷோட அந்த ஹெல்ப்பை யூஸ் பண்ணி தான் டெட்பூலை மார்வல் யூனிவர்ஸ்லேருந்து டிசி கொண்டு வந்திருக்காரு. பட் எப்படி அவர் இங்கேருந்து ரிட்டன் ஆக போகிறாருங்கிறத மேபி நம்ம அடுத்த இஷ்யூ டிசி இஷ்யூவில் பார்த்தா தான் தெரியும் நம்புறேன். ரொம்பவே சிம்பிளான சில்லியான ஒரு கதை தான். இந்த மாதிரி 1008 கதை நீங்கள் டிசியில் பார்த்துருக்கலாம். 10ஓட 11 வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய எஃபோர்ட் போட்ட மாதிரி தெரியலங்க. அண்ட் ஆல்சோ பேட்மேன் வர்சஸ் டெட்பூலுங்கிற ஃபைட்டுமே அவ்வளோ தெளிவெல்லாம் காட்டலை. ஒரு 2-3 பேனல் அப்படியே கடந்து போயிட்டாங்க. நிறைய எதிர்பார்த்தேன், டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ டெத்ஸ்ட்ரோக் வர்சஸ் டெட்பூலையும் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எந்த ஒரு மீட்டிங்குமே இல்லாமல் டப்புன்னு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஏமாட்டம் தான், பட் ஓகேங்க, ஒரு டீசெண்டான காமிக் இஷ்யூ. டைம் இருந்தால் மறக்காம எல்லாருமே வாங்கி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பேட்மேன் வர்சஸ் டெட்பூல் காமிக் பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் டீம் பேட்மேனா டீம் டெட்பூலா? அதுவுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்